வணக்கம். ஆகஸ்ட் வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி அந்தியூர் 10ஆம் வகுப்பு இலக்கணம். நம்முடைய இலக்கண பகுதியில் எழுத்தை பார்ப்போம். எழுத்து என்றால் அணுத்திரள்களின் கூட்டொழி எழுத்தெனப்படும். அணுத்திரள்களின் கூட்டொழி எழுத்தென்று சொல்லப்படும். பல அணுக்கள் சேர்ந்து கூட்டு ஒளியாக ஒலித்தல் என்பது எழுத்துன்னு சொல்றாங்க. அதைத் தொடர்ந்து மொழிக்கு முதல் காரணக்கூடிய எழுத்துக்கள். ஒரு மொழியை தெளிவுற பேசவும் எழுதவும் பயன்படக்கூடியது இலக்கணம். ஒரு மொழியை தெளிவுற பேசவும் எழுதவும் பயன்படக்கூடியது இலக்கணம். மொழியின் சிறப்புகளை அறிய இலக்கணம் துணை செய்யும். இவற்றில் கொண்டு இலக்கணத்துக்கு வருவோம். இந்த இலக்கணத்தில் முதலாவது எழுத்து. எழுத்து என்பது சின்ன வகுப்பில் நாம் படித்த ஒன்றுதான். உயிர்மை, ஆயுதம், உயிரிழபடை, ஒற்றளபடை, குற்றிய லுகரம், குற்றிய லிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் என சார்பெழுத்துக்கள் 10 வகை என்று சொல்லுகின்றோம். அவற்றில் உயிரிழபடையும் ஒற்றளைபடையும் பற்றி இந்த வகுப்பில் காணலாம். அளபடை என்றால் என்ன? பேச்சு வழக்கில் நீட்டி ஒழிப்பது அளபடை. பேசுகின்றோம், பேச்சு வழக்காக இருக்கட்டும், செய்யுள் வழக்காக இருந்தாலும் அவை நீட்டி ஒழிப்பது அளபடை என்பது பெயர். சார், அளபடை என்பது எப்படி சார் வரும்? 2 மாத்திரை 3 மாத்திரை அளவுக்கு மேல் நீண்டு ஒழிப்பது அளபடை. பேச்சு வழக்கின் சொற்களை நீட்டி ஒழித்து பேசுவோம். அவ்வாறு பேசும்போது உணர்வுக்கும் இனிய ஓசைக்கும் அளவெடுப்பது அளபடை அப்படி சொன்னோம். இவற்றில் அம்மா அப்படி சொல்லுவோம். அம்மா அப்படி சொல்றது நீட்டி ஒழிப்பது. தம்பி என்பதை தம்பி என்று சொல்லுவோம் அல்லவா? இது பேச்சு வழக்கில் தான். இங்கேயும் அளபடை இடம்பெற்றுள்ளது. அடுத்தது உயிரிழபடை. உயிரெழுத்துக்கள் அளவு எடுத்து ஒழித்தல். உயிரிழபடை என்றால் செய்யுளில் ஓசை குறையாத பொழுதும் நெட்டெழுத்துக்கள் 7. நெட்டெழுத்துக்கள் என்றால் ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ. இந்த 7 எழுத்துக்களும் உயிர் எழுத்துக்கள் இருக்கக்கூடிய நெட்டெழுத்துக்கள் 7 எழுத்துக்களும் நீட்டி ஒழித்தல். அப்படி நீட்டி ஒழித்தல் என்பது அதற்கு இனமான எழுத்துக்கள் ஆ, அ, இ, இ, ஊ, உ, ஏ, ஏ. இந்த நெடிலெழுத்துக்கு அருகில் அதனுடைய இனமான குறில் எழுத்துக்கள் வந்து ஒழிக்கக்கூடும். இவை அளபடை என்று சொல்லுகின்றோம். செய்யுளில் ஓசை குறையாத பொழுதும் நெடிலெழுத்துக்கள் 7 இனமான குறிலெழுத்துக்கள் நீண்டு ஒழித்தல் அளபடை என்று பெயர். இவை 3 வகையாக கூறலாம். செய்யுளிசை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை என்று சொல்லலாம். 3 வகை. அதுக்கு அடுத்ததா இருக்கக்கூடியது ஒற்றளபடை. அது தனியாக சொல்லலாம். இந்த செய்யுளிசை அளபடை என்றால் செய்யுளில் ஓசை குறையாத பொழுதும், செய்யுளில் ஓசை குறையாத பொழுதும். அது என்ன சார் செய்யுள் ஓசை குறையாது? நாம் ஒரு செய்யுளை பாடலை படித்துக் கொண்டே இருப்போம். அப்படி படித்துக் கொண்டே இருக்கும் பொழுது அதற்கு ஓசை குறையாது. இருந்தாலும் ஓசை நிறைவு செய்வதற்காகவும், இங்கே சொன்ன உணர்வுக்காகவும் இனிய ஓசைக்காகவும் அளவெடுத்தல். அந்த இடத்துல கொஞ்சம் நீட்டி ஒழித்தால் கேட்பதற்கு சுவையாக இருக்கும், சொல்வதற்கும் இனிமை சேர்க்கக்கூடியதாக இருக்கும்.
அந்த வகையில் இந்த அளபடை என்பது பயன்படுகின்றது. இப்படி ஓசை குறையாத பொழுதும் ஓசை நிறைவு செய்வதற்காக வரக்கூடியது இங்கே உயரளபடி அப்படின்னு சொன்னோம். அதுல முதல்ல செய்யுள் சாட்டை, இந்த செய்யுள்ளையும் இங்க அளவெடுக்கும் அப்படின்னு சொல்றார். இவற்றிற்கு இசை நிறை அளபடை என்ற பெயரும் உண்டு. செய்யுள் அளபடை என்றாலும் இசை நிறை அளபடை என்றாலும் ஒன்றே, இரண்டும் ஒன்றே என்று சொல்லப்படும். இதில் ஓசை குறையாத விதத்தும் இனிய ஓசையை நிறைவு செய்வதற்காக வரக்கூடிய அளபடை என்று சொன்னேன். இவை மொழிக்கு முதலில், மொழிக்கு இடையில், மொழிக்கு கடையில் 3 இடங்களிலும் அளவெடுக்கும். மொழிக்கு முதலில் எவ்வாறு அளவெடுக்கும்? ஓதுதல் வேண்டும். நெடிலெழுத்து ஓ நெடில், அதற்கு இனமான குறில். ஓதுதல் வேண்டும், இது மொழிக்கு முதலில் வந்த அளபடை. ஓதுதல், ஓதுதல் என்பது பிறருக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பதும் உண்டு. கோவிலில் அர்ச்சகர் சிறு ஓதுவார் தொழில். ஓதுதல் என்றாலே பிறருக்கு சொல்லுதல் என்பது பொருள். ஓதுதல் வேண்டும், இது மொழிக்கு முதலில் வந்த அளபடை சொல். உராருக்கு ஒரு நோய், வராதன உரா, உற்றது உராதது அப்படி சொன்னோம். உராத ஒரு நோய், வராத நோய் அப்படி சொல்லுவியா. இங்கே உரா ஊ குறில் வந்திருக்கு, ரா நெடில் வந்திருக்கு, அதற்கு அருகில் என்ன இங்க இரு கூட்டல் அ, இந்த இடத்துல இரு கூட்டல் ஆ என்பது நெடில். இங்க ஆ நெடில் வந்திருக்கு, பக்கத்துல அ குறில், நெடிலுக்கு பக்கத்துல குறில். இங்க அளபடை. இது 2 மாத்திரை அளவு, இது 1 மாத்திரை சேர்ந்து 3 மாத்திரை அளவு நீண்டு ஒலித்தல். ஊராருக்கு ஒரு நோய், இது மொழிக்கு இடையில் வந்த அளபடை சொல். நல்ல படா பறை, நல்ல படா பறை, பறை அறிவித்தல் அப்படி சொல்றோம். இங்க படா படும் என்பதற்கு எதிர்மறையானது படா. நல்ல படா பறை, பறை என்றால் பறை அறிவித்தல், ஒரு செய்தியை சொல்லும் பொழுது பறை அறிவித்து சொல்லுதல் என்பது பொருள். படா பறை. இங்க இட்டு கூட்டல் அ நெடில், இங்க 2 மாத்திரை, இது 1 மாத்திரை, 3 மாத்திரை அளவு நீண்டு ஒலித்தல். இங்க மொழிக்கு இறுதியில் வந்த அளபடை. இந்த அளபடை என்பது மொழிக்கு முதலில் வரும், மொழிக்கு இடையில் வரும், மொழிக்கு கடையில் வரும். 3 இடங்களிலும் அளபடை சொல் இடம்பெறும். இதைத் தொடர்ந்து இன்னிசை அளபடைக்கு செல்வோம். இந்த அளபடை சொல்லுக்கு நம்ம வழக்கில் எல்லாம் முறையா பயன்படுத்துகின்றோம். அளபடை சொல்ல நம்ம வழக்கில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். நம்ம இயல்பா பேசும் பொழுதும், சாதாரணமா கிராமப்புறங்கள்ல பேசும் பொழுது இந்த அளபடை சொல் பயன்படுகிறது, பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. எப்படி எல்லாம் பயன்படுத்துறாங்க? முதலே சொன்ன பேச்சு வழக்கில் சொற்களை நீட்டி ஒழித்து பேசும் பொழுதும், அவ்வாறு பேசும்போது உணர்வுக்கும் இனிய ஓசைக்கும் அளவெடுப்பது என்று சொன்னேன். ஒரு சாதாரண கிராமத்துல ஒரு தயிர் வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு பெண்மகள் தயிர் 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 என்று விற்க மாட்டார்கள். தயிரோ தயிர், தயிரோ தயிர் என்று அங்கே கூவி கூவி அழைத்து அழைத்து விற்பனை செய்வார்கள். அங்கே அளபடை சொல் நீண்டு ஒலித்தல். தயிர் 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 என்றாமல் தயிரோ தயிர், தயிரோ தயிர் என்று சொல்லுவார்கள். இங்கே அளபடை சொல் வழக்கில் இடம்பெறுகின்றது. இவ்வாறு ஒவ்வொரு இடங்களிலுமே நம்ம அளபடை சொல்ல பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனா இது அளபடை சொல் என்பதை தெரியாமல் நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இது வழக்கில் இருக்கக்கூடியது. காய்கறி சொல்றோம், கத்திரிக்காய் வாங்கலையோ கத்திரிக்காய். இது மாதிரி காய்கறி விற்பனை இடங்களிலும் அளபடை சொல் பயன்படுத்திக் கொண்டே இருக்கின்றோம். அடுத்தது தொடர்ந்து இன்னிசை அளபடைக்கு செல்வோம். இன்னிசை அளபடை. இன்னிசை அளபடை என்பது
செய்யுளில் ஓசை குறையாத விடத்தும், செய்யுளில் ஓசை குறையவில்லை. இனிய ஓசைக்காக அளவெடுப்பது, இனிமையான ஓசையை தருவதற்காக அளவெடுக்கக்கூடியது இசை அளபடை. இனிமையான இசையை தருவதற்காக வரக்கூடிய அளபடை இன்னிசை அளபடை என்று பெயர். இன்னிசை அளபடை ஆகும். ஒரு திருக்குறள் கூறுகின்றார், கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை. கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை. இந்த குறளில் வரக்கூடிய பொருள், கெடுப்பதுவே அப்படின்னு சொல்றது இயல்பா சொல்லலாம். கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை அப்படின்னு சொன்னாலும் பொருள் முறையாக விளங்கும், தெளிவாக புலப்படும். இருந்த போதிலும் கெடுப்பதுவும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல அளபடை, இந்த 2 மாத்திரை இத்து கூட்டல் ஊ தூ, இந்த 2 மாத்திரை அதன் பக்கத்துல ஒரு மாத்திரை, 3 மாத்திரை அளவு நீண்டு ஒழிப்பது, 3 மாத்திரை அளவு நீண்டு ஒழிப்பது இந்த இடத்துல அளபடை. கெடுப்பதுவும் கெட்டாருக்கு, நம் மழை பெய்யாமல் நம் வாழ்வை கெடுப்பதும் மழையே ஆகும். அப்படி வறுமையால் வாழக்கூடிய இந்த மனிதனுடைய வாழ்க்கையை வளம் பெற வைக்கக்கூடியதும் இந்த மழையே ஆகும் அப்படின்னு சொல்லுகின்றார் வள்ளுவர். கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும், நம்முடைய வாழ்க்கையை மேலும் முறைப்படுத்துவது, நெறிப்படுத்துவது, வாழ்வை தருவதும் இந்த மழையே ஆகும். அது மீண்டும் மழை பெய்து நம்முடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்தும். மழையில்லாமல் வறுமையை தரக்கூடியதும் மழையே ஆகும். அந்த வறுமையிலிருந்து மனிதனை மீட்டு வளம் பெற செய்யக்கூடியதும் மழையே ஆகும் என்று இந்த குறளில் சரியான ஒரு பொருத்தமான விளக்கத்தை தருகின்றார். கெடுப்பதுவும் எடுப்பதுவும், இந்த இடத்துல ஒரு அளபடை, இங்க ஒரு அளபடை, இங்க 2 மாத்திரை பக்கத்துல ஒரு மாத்திரை, 3 மாத்திரை அளவு நீண்டு ஒழித்தல், இந்த இடத்துல அளபடை வந்திருக்கின்றது. கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை என்று வள்ளுவர் மிக அழகாக மழையின் சிறப்பை வெளிப்படுத்துகின்றார். அளபடை, இந்த சொல்லிச அளபடை என்பது செய்யுளில் ஒரு பெயர் சொல்லானது. செய்யுள் ஒரு பெயர் சொல் என்பது எச்ச சொல்லாக திரிந்து, எச்ச சொல்லாக திரிந்து, திரிந்து என்பது தன் இயல்பிலிருந்து மாறுதல், திரிவு என்று சொல்லப்படும். எச்ச சொல்லாக திரிந்து அளவெடுப்பது சொல்லிசை அளபடை. ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து எச்சமாக மாறுதல் அப்படி சொல்றார். எடுத்துக்காட்டு சொல்வது, உரண செய்யி உள்ளம் துணையாக சென்றார், வரண செய்யி இன்னும் உளேன். இது ஒரு திருக்குறள் சொல்லுகின்றார். உரண செய்யி தலைவி சொல்லுவது போன்ற இந்த பாடல் குறள் எழுதியிருக்கின்றார். உரண செய்யி, என்னுடைய தலைவன் மிக பெரிய பெருமையோடு பெரும் வலிமையோடு ஒரு செயலை செய்ய சென்றிருக்கின்றார். அது போர்க்களமாக இருக்கலாம் அல்லது ஒரு செயல்பாடாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். அப்படி வலிமையோடு சென்றிருக்கக்கூடிய என்னுடைய தலைவன், உரணசெய்யி அப்படி சொல்லக்கூடியது வலிமையோடு ஒரு வெற்றியை நோக்கி சென்றிருக்கக்கூடிய தலைவன் அந்த செயலை செய்து வெற்றி பெற்று மீண்டும் என்னை வந்து சந்திக்க செய்வான் என்று தலைவி கூறுவது போல எழுதியிருக்கின்றார். உரணசெய்யி உள்ளம் துணையாக கொண்டு அவர் வருவார் என்ற மிகப்பெரிய நம்பிக்கையோடு வலிமையோடு நான் காத்துக் கொண்டிருக்கின்றேன். அவர் வலிமையோடு சென்றிருக்கின்றார், நான் அவருடைய வரவை நோக்கி வலிமையோடு காத்துக் கொண்டிருக்கின்றேன் என்று கூறுகின்றார் தலைவியானவர். உரணசெய்யி, நசை என்றால் விருப்பம், நசை என்பது விருப்பம், விருப்பம் என்பது பெயர் சொல்லாக உள்ளது. விரும்பி என்பது இங்க எச்ச சொல்லாக இருக்கின்றது. விருப்பம் என்பது விரும்பி என்கிறது இங்கே முற்று சொல்லா இருக்கிறது, இங்கே எச்ச சொல்லாக மாறியது. இது பெயரச்ச சொல்லு, இது
வினையெச்ச சொல்லாக மாறியது. விரும்பி என்ற எச்ச சொல்லாக பெயர் சொல் எச்ச சொல்லாக நின்று பொருள் தருவதால் நசையி என்பது விரும்பி என்ற பொருளை தருகின்றது. இந்த அளவெடுத்து வந்திருக்கின்றது. உரநசை நசை என்றால் விருப்பம், நசை என்பது விருப்பம். விரும்பி என்ற பொருளை தருகின்ற காரணத்தினால் இது அளவெடுத்து வந்தது. பெயர் சொல் வினைக்கு அடையாக மாறியது. இங்க பெயர் சொல் வினைக்கு. இப்ப விரும்பி என்பது வினைச்சொல். சென்று ஊ வந்தாலும் ஈ வந்தாலும் வினையெச்சம் குறிக்கும். நடந்து சென்று நடந்து வினையெச்சம். நடத்தி என்பதும் ஈ வந்தாலும் வினையெச்சம். இங்க வினைக்கு அடையாக மாறி நசையி என்பது வினைக்கு அடையாக மாறி வந்துள்ள காரணத்தினால் இது சொல் இசை அளபடை. இந்த இடத்துல 2 மாத்திரை அளவு நீண்டு ஒழித்தல். இங்கேயே 2 மாத்திரை இச்சு குட்டலாய் இத சைவம் இருக்கும். 2 மாத்திரை இது 1 3 மாத்திரை அளவு நீண்டு ஒழித்தல். இந்த இடத்துலயும் 3 மாத்திரை அளவு நீண்டு ஒழித்தல். இதற்கு பெயர் அளபடை. இந்த இடத்துல அளபடை சொல். செய்யுளில் ஒரு பெயர் சொல்லானது எச்ச சொல்லாக திரிந்து அளபெடுப்பது சொல்லிசை அளபடை என்று பெயர். எடுத்துக்காட்டு உரணசெய்யி. வலிமையோடு சென்ற தலைவன் வருவான் என்று விரும்பி அப்படி சொல்றார். வரணசெய்யி வருவான் என்று நம்பிக்கையோடு இங்கே காத்து கொண்டிருக்கின்றார் தலைவி. அதான் சொல்றாங்க வரணசெய்யி இன்னும் உளேன், நான் இன்னும் அவனுடைய வரவை காத்துக்கொண்டு எதிர்நோக்கி காத்திருக்கின்றேன் என்று வினைக்கு அடைமொழியாக வருவான் என்ற வினைக்கு அடைமொழியாக காத்து கொண்டிருப்பதாக தலைவி சொல்லுவது போல இந்த குறள் அமைந்துள்ளது. இவற்றை தொடர்ந்து நம்முடைய ஒற்றளபடைக்கு செல்வோம். செய்யுளில் ஓசை குறையும் பொழுது, ஒரு செய்யுள்ல ஓசை குறையும் இடத்துல குறைவு ஏற்படுகின்றது. ஓசையில கொஞ்சம் குறைபாடு ஏற்படுகின்றது. ஒரு நிறையான ஓசை இருந்தால் மட்டுமே இந்த பாடல் என்பது கேட்பதற்கு அந்த உணர்வுபூர்வமான கருத்துக்களை தரக்கூடியதாக அமையும். ஆதலால் செய்யுளில் ஓசை குறையும் பொழுது அதனை நிறைவு செய்வதற்காக, அந்த ஓசையை அப்படி நிறைவு செய்வதற்காக அளவெடுத்து வரக்கூடியது மெய்யெழுத்துக்கள். மெய்யெழுத்துக்கள் அங்க அளவெடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. என்னென்ன எழுத்துக்கள் அளவெடுக்கும்? 18 மெய்களுமா? இல்லை, மொத்தம் 10 மெய்யெழுத்துக்களை மட்டுமே சொல்லுகின்றார். 18 இல்ல, 10 மெய்யெழுத்துக்களை சொல்லுகின்றார். 1000 எழுத்தை சேர்த்து 11 எழுத்துக்கள் என்று கூறுகின்றார். நமன, இது இங்கு இஞ்சு இன்னு இந்து இம்மு இன்னு இதெல்லாமே மெய்யெழுத்துக்கள்னு சொல்லும் போது அறமாத்திர அளவு தான் ஒலிக்க வேண்டும். இன் 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 இம் இன் இவ் இ இல் இல் என்று அறமாத்திரை அளவு தான் ஒலிக்கப்பட வேண்டும். இது இங்கு இஞ்சு இன்னு சொல்லி ஒரு மாத்திரை அளவு நீண்டு ஒலித்தல் கூடாது. அறமாத்திரை அளவே இது ஒலிக்கப்பட வேண்டும். ஆயுதத்திற்கு அக் அப்படின்னு சொன்னா அறமாத்திரை அளவு தான் ஆயுத எழுத்து ஒலிக்கப்பட வேண்டும். இந்த மெய்யெழுத்துக்கள் எங்க சொல்லக்கூடிய மெய்யெழுத்துக்கள் வாயால இந்த 10 எழுத்துக்கள் ஆயுத எழுத்து சேர்த்து 11 எழுத்துக்கள் மட்டுமே அளவெடுக்கும் என்று சொல்லுகின்றார். இந்த எழுத்துக்கள் அளவெடுக்கக்கூடியது. செய்யுளில் ஓசை குறையும் பொழுது அதனை நிறைவு செய்வதற்காக வரக்கூடிய அளபடை இங்க ஒற்றளபடை சொல்றோம். ஒற்றெழுத்துக்கள் அளவெடுக்கக்கூடியது. இந்த 10 எழுத்துக்கள் ஆயுத சேர்த்து 11 எழுத்துக்கள் மட்டுமே இங்கு அளவெடுக்கும். ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்திருக்காங்க. எஃகிழங்கிய கையராய் இன்னுயிர். எஃகு ஆயுத எழுத்துக்கள் அளவெடுத்திருக்கு. இங்க ஆயுத எழுத்து 2 எழுத்து. இதுக்கு அரை மாத்திரை, இதுக்கு அரை மாத்திரை, ஒரு மாத்திரை அளவு தான் அளவடை. எஃகிழங்கிய கையராய் அப்படின்னு படிக்கலாம். எஃகிழங்கிய கையராய் இங்க 2 ஆயுத எழுத்துக்கள் வந்ததுனால இந்த இடத்துல அளபடை சொல் வந்துள்ளது. இங்க வெகுவாருக்கு இல்லை வீடு, என்ன வெறுக்கக்கூடியவர்களுக்கு இல்லை வீடு அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருள்ல சொல்லுங்க. இந்த இடத்துலயும் ஆயுத எழுத்து. கலங்கினான், கலங்கினான் அப்படி சொல்லக்கூடியதும் இங்கு வந்திருக்கும் இல்லையா? இங்க
இங்கு கலங்கினான், அப்புறம் 2 மெய்யெழுத்துக்கள் அப்படி வந்திருக்கும், அந்த இடத்துல அளபடை சொல் இடம்பெற்றுள்ளது. இந்த மாதிரி மெய்யெழுத்துக்களோ அளபெடுத்து வரக்கூடியது ஒற்றளபடை என்று சொல்லுகின்றோம். இதனைத் தொடர்ந்து சொல் என்ற ஒரு பகுதிக்கு செல்வோம். நன்றி மாணவர்களே.